أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். சலாமும் சலவாத்தும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய நன்மக்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று ஆசை. ஆசைதான், ஆசையும் தேவைகளும் தான் ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருக்கின்றது. நாம் நமது குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக என்று வருகின்ற போது அதற்காக நாம் நமது நேரத்தை இழக்கின்றோம் இல்லையா? நமது ஆற்றலை இழக்கின்றோம். நாம் அதற்காக உழைப்பை தருகின்றோம். இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் தனக்கான தேவை எதுவோ, ஆசை எதுவோ, ஒரு மனிதனுக்கு உயர்ந்த பதவிகளை பெற வேண்டும், அதிகாரத்தை பெற வேண்டும் என்பது ஆசையாக இருக்கும். மிக பெரும் செல்வத்தை அடைய வேண்டும் என்பது ஆசையாக இருக்கும். அல்லது தனது இச்சைகளுக்காக ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடியவனாக இருப்பான். இப்படியாக ஒரு மனிதன் ஒரு விஷயத்திற்கு ஆசைப்படுகின்ற போது அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுவதற்கு அவன் தயாராக இருப்பான். அதன் பின்னால் ஓடுவதற்கு அவன் தயாராக இருப்பான். அதற்காகவே முழு மூச்சாக உழைப்பதற்கு தயாராக இருப்பான் இல்லையா? அதே நேரத்தில் அந்த ஆசை இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதாக மாறிவிடுகின்ற போது அது ஒரு மிக பெரும் நன்மையாக, இரு உலகத்திலும் பெரும் பேறுகளை பெற்றுத்தரக்கூடிய நன்மையாக அது மாறிவிடுகின்றது. அத்தகைய ஒரு ஆசை இறைவனின் மீது வைத்த ஒரு மனிதராக நமது தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நாம் இந்த வகுப்பிலே நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அது கானலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்ராஹிமினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதே வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார் இல்லையா? இந்த இரண்டு பேருக்கு மட்டும்தான், இரண்டு பேரும் நபிமார்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றான். இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அத்தகைய உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது. கடவுள் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன். மந்திரம் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டது. எனவே கடவுள் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டவன் என்று பிராமணர்கள் கூறி வைத்திருக்கின்றார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் ஊடுருவிய பிராமணர்கள் இவ்வாறுதான் மக்களை அடிமைப்படுத்த துவங்கினார்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், ஒரு பெரும்பான்மை சமூகம் அடிமைப்பட்டு கிடக்கின்றது என்று சொன்னால் அவர்களுடைய இந்த திட்டமிட்ட சூழ்ச்சி தான் காரணம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட மனித வரலாற்றின் துவக்கத்தில் இருந்தே, மிக குறிப்பாக சொல்ல போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே நம்ரூத் மன்னனாக இருந்த போதும் இதே நிலைதான். ஆக இந்த இடைத்தரகர்கள் என்பவர்கள் சமூகத்திலே ஒரு பெரும் பங்கை ஆற்றியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், இறைவனுக்கு நாங்கள் மிக நெருக்கமானவர்கள். எனவே மக்களாகிய நீங்கள் இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களது காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த இறைவனுடைய உதவியை எங்கள் மூலமாகத்தான் நீங்கள் பெற வேண்டும், பெற முடியும் என்பதை மக்களுடைய மனதிலே அவர்கள் ஆழமாக விதைத்து வைத்திருந்தார்கள். திருமணமாக இருந்தாலும் சரி,
சாந்தி முகூர்த்தமாக இருந்தாலும் சரி, பிள்ளை பேராக இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு பெயர் வைப்பதாக இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் கணிப்பதாக இருந்தாலும் சரி, புதுமனை புகு விழா நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது இவை போன்ற நிகழ்வுகள், மரண காரியங்கள், அங்கே நடக்கக்கூடிய திதி திவசம் போன்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள், இவை எல்லாவற்றுக்கும் யார் தேவையாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த பூசாரிகள், இந்த இடைத்தரகர்கள் தேவையாக இருக்கின்றார்கள் இல்லையா? இவை கைவராத இன்னும் சில சாமியார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் கார்ப்பரேட் சாமியார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் தியான பீடங்களை அமைத்துக் கொள்வார்கள், ஆசிரமங்களை அமைத்துக் கொள்வார்கள், யோகாவை மக்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்ற போர்வையிலே வருவார்கள், சில உபதேசங்களை அவ்வப்போது செய்து கொண்டிருப்பார்கள். ஆக இவற்றின் மூலமாக மக்களின் ஒரு பெரும் கூட்டத்தை பிராமணர் அல்லாத சாமியார்கள் தங்களது கைவசத்திலே வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு கீழே பெரும் அரசியல்வாதிகள் இருப்பார்கள். கலைத்துறையிலே, விளையாட்டுத் துறையிலே மேலோங்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக மக்களுடைய பெரும் கூட்டத்தை இது போன்ற சனாதனவாதிகளும் இது போன்ற கார்ப்பரேட் ஆசாமிகளும் வைத்திருக்கின்ற காரணத்தினால் மக்களை எளிதாக வளைத்து போடுவதற்கு முன்பாக இவர்களை வளைத்து போட்டுவிட்டால் மக்களுடைய ஆதரவை நாம் பெற்றுவிடலாம் என்பது காலம் காலமாக இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளுடைய ஒரு வழிமுறையாக இருக்கின்றது சகோதரர்கள். அதனால்தான் இந்த சர்வாதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இத்தகைய இடைத்தரகர்களை, சாமியார்களை, பூசாரிகளை தங்களுக்கு அருகிலே அமர்த்தி கொள்வார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். அவர்கள் வியாபாரங்களுக்கு தேவையான அரசினுடைய சலுகைகளை எல்லாம் மிக இலகுவாக பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். இதன் மூலமாக அவர்கள் மூலம் மக்களை நாம் அடிமைப்படுத்தி விடலாம் என்று நினைத்து அவர்கள் அடிமைப்படுத்தியும் வந்திருக்கின்றார்கள், இன்றைக்கும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பகரமாக இந்த இடைத்தரகர்கள், இந்த பூசாரிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தியை ஆழமாக விதைப்பார்கள். அதுதான், மன்னனுக்கு இறைத்தன்மை இருக்கின்றது, எனவே இறைவனை வழிபடுவது போல மன்னனுக்கு நீங்கள் வழிபட வேண்டும், மன்னனுடைய கட்டளைக்கு செவிசாய்க்க வேண்டும், அவனுக்கு சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவ்வப்போது மக்கள் மன்றத்திலே இந்த இடைத்தரகர்கள், இந்த பூசாரிகள் தான் எடுத்துரைத்து கொண்டே இருப்பார்கள். அது அந்த காலத்தில் என்றல்ல, இந்த காலத்திலும் அதுதான் நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். சமீபத்திலே பாராளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவிலே நாம் பார்த்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான சங்கராச்சாரியார்கள், ஆதினகர்த்தாக்கள், மடங்களுடைய அதிபதிகள், இவர்கள் எல்லோரும் பாராளுமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டார்கள். எங்கோ ஒரு மூலையில இருந்த ஒரு செங்கோலை புனிதத்துவப்படுத்தினார்கள், அதற்கு மந்திரங்களின் மூலமாக உயிர் கொடுத்தார்கள். எனவே அங்கே ஒரு மன்னனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதை போல அந்த அதிபருக்கு, பிரதமருக்கு பட்டாபிஷேக விழாவை அவர்கள் நடத்தி முடித்தார்கள். அதற்கு அடுத்ததாக இவர்கள் கூறுவதற்கு முன்பாகவே, இவர் கடவுளுடைய தன்மைக்கு ஒப்பானவர் என்று இந்த இடைத்தரகர்கள் கூறுவதற்கு முன்பாகவே அவரே கடைசியில் கூறிவிட்டதை நாம் பார்த்தோம். நான் பிறவி அல்ல, நான் ஒரு அவதாரம் என்று கூறிதான் அவர் தேர்தலை சந்தித்தார் இல்லையா? இதெல்லாம் காலம் காலமாக சர்வாதிகாரிகளுடைய வழிமுறையாக இருந்தது. இவர்கள் இந்த இடைத்தரகர்களை கைகளிலே போட்டு வைத்திருப்பார்கள், அதன் மூலமாக மக்களை வளைத்திருப்பார்கள். தங்களது சட்டதிட்டங்களை இலகுவாக நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக தங்களிடம் இறைத்தன்மை இருக்கின்றது, நாங்கள் கடவுளுடைய அவதாரம் என்று கூறிக்கொண்டுதான் இவர்கள் எல்லாம் வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மன்னன் தான் நம்ரூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே ஈராக்கை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த ஒரு மிக பெரும் மன்னன். உலகத்திலே 2 மிக பெரும் மன்னர்கள் உலகத்தினுடைய பெரும்பகுதியை ஆட்சி செய்தார்கள். அவற்றில் ஒருவர் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப ஆட்சி செய்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகத்தினுடைய பெரும்பகுதியை அவர்கள், பெரும் நிலப்பரப்பை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இஸ்லாத்திற்கு விரோதமாக சர்வாதிகாரத்தனமான ஒரு ஆட்சியை நடத்தி வந்தான் ஃபிரௌன். ஈராக், பாபிலோன்
மற்றும் பலஸ்தீனம் ஷாம் பிரதேசங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதேசங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்பை அவன் ஆட்சி புரிந்து கொண்டு வந்தான் சகோதரர்கள். அந்த ஈராக் எப்படி இருந்தது என்று சொன்னால், இன்றைய இந்தியாவை போல்தான் கல்வியிலே, தொழில்துறையிலே, கலைகளிலே மேலோங்கியவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள், நாகரிகம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் எது ஒன்றுக்கும் சக்தி இல்லாத, தங்களால் படைக்கப்பட்ட ஒன்றுக்கு இறைத்தன்மை இருக்கின்றது என்பதை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு சிறிய பலவீனம் ஒரு மிக பெரும் வழிகேட்டிற்கு அவர்களை இழுத்து சென்றிருந்தது. இதன் காரணமாக அவர்கள் ஜோதிடம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, இது போன்ற மூடத்தனமான காரியங்களிலே மூழ்கியிருந்தார்கள். சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை கடவுள் என அவர்கள் நம்பி வணங்கி கொண்டிருந்தார்கள். எனவே இத்தகைய ஒரு சூழலில் ஒரு மனிதன் மாற்றி யோசிக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் நன்றாக சிந்திக்கிறான். என்ன இந்த மக்கள் கற்சிலைகளை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மைகளை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், மறைந்து போகக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஜோதிடம், வாஸ்து சாஸ்திரம் என்றெல்லாம் இவர்கள் தங்களை சிரமப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது சரியான வழிமுறை இல்லை என்று ஒரு மனிதன் சிந்தித்தால் பெரும்பாலும் எந்த நிலைக்கு சென்று விடுவான் என்று சொன்னால், இறைவன் இல்லை என்கின்ற இறை மறுப்பு நிலைக்கு சென்று விடுவான். நாத்திக தன்மைக்கு ஒரு மனிதன் சென்று விடுவான். இன்றைக்கு மேற்குலகத்திலே நாம் பார்க்கின்றோம், இந்தியாவிலே பார்க்கின்றோம், கணிசமான அளவிற்கு இறை மறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள், நாஸ்திகவாதிகள் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மேற்குலகத்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிமார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதனவாதிகள். ஆக இவர்கள் எல்லோரும் மதம் என்கின்ற பெயரிலே, ஆன்மீகம் என்ற பெயரிலே மூட நம்பிக்கைகளை மக்களுக்கு மத்தியிலே கட்டவிழ்த்துவிட்டு தங்களது வியாபாரத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் மக்களை வழிகொடுத்து கொண்டிருப்பதை பார்த்தவர்கள்தான் நாஸ்திகர்களாக மாறிவிட்டிருக்கின்றார்கள். எனவே நம்ரூதுடைய காலகட்டத்திலே இத்தகைய மூட நம்பிக்கைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. மக்கள் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். பற்பல கடவுள்களை வணங்கி கொண்டிருந்தார்கள், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பூசாரியினுடைய குடும்பத்தில் பூசாரியினுடைய மகனாக பிறக்கின்றார். எனவே அவருடைய தந்தை சிலைகளை செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாகவும் பூசாரியாகவும் இருந்தார் இல்லையா? எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தைக்கு உதவியாக சிலைகளை விற்பனை செய்தார். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே, தனது சிறு பிராயத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனவே மார்க்கெட்டுக்கு போய், சந்தைக்கு போய் அந்த சிலைகளை விற்கும்போது கூட எப்படி விற்பார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று கூறினால், எதற்குமே பயன்படாத, எதற்கும் சக்தி பெறாத ஒரு பொருள் என்னிடம் விற்பனைக்கு இருக்கின்றது, வாருங்கள் என்றுதான் மக்களை அழைப்பாராம். அப்படின்னு சொன்னா யார் வாங்குவாங்க சிலைகளை? எனவே ஏன் இப்ராஹிம் செல்லும் போது மட்டும் வியாபாரம் குறைகிறது என்கின்ற சந்தேகம் தந்தைக்கு வருகின்றது. ஆய்வு செய்து பார்க்கின்ற போது இவர் இந்த கொள்கைக்கு எதிராக மக்களிடையே பேசிக்கொண்டிருக்கின்றார், இந்த சிலைக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படி சிலைகளை விற்க முடியும் இல்லையா? இப்படிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த பயணம் தொடங்குகின்றது. எனவே தனது தந்தை செய்து விற்கக்கூடிய சிலைகளின் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. மக்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சிலைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இவைகளெல்லாம் கடவுள் இல்லை என்கின்ற உறுதியான ஒரு தீர்மானத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். எனவே தனது தந்தைக்கு எதிராக தந்தையோடு அவர்கள் முரண்படுகின்றார்கள். தந்தையோடு அவர்கள் விவாதம் புரிகின்றார்கள், அழகிய முறையில் அழைத்து விவாதம் புரிகின்றார்கள். தனது சமூக மக்களோடும் அவர்கள் விவாதம் புரிகின்றார்கள். அதே போல மன்னனோடும் அவர்கள் விவாதம் புரிகின்றார்கள். எனவே தீர்மானமான ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். நிச்சயமாக இவை யாவும் எனது இறைவன் இல்லை, நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் உண்மையான கடவுள் இல்லை என்கின்ற ஒரு செய்தியை அழுத்தமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். தனது தந்தை மற்றும் சமூக மக்களை நோக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் எதனை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் எதனை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள்? அந்த மக்கள் கூறினார்கள்,
நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், உங்களது பிரார்த்தனைக்கு அது பதிலளிக்கின்றதா, அல்லது நீங்கள் பேசுவதை, நீங்கள் கேட்பதை அது செவிமடுக்கின்றதா, அல்லது அது உங்களுக்கு ஏதேனும் நன்மையோ தீமையோ செய்கின்றதா, அல்லது உங்களுக்கு தீமை புரியக்கூடிய உங்களின் எதிரிகளுக்கு எதிராக அது உங்களுக்கு துணை புரிகின்றதா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்கின்றார்கள். அந்த மக்கள் என்ன கூறினார்கள் என்று சொன்னால், இப்ராஹிமே, நீர் சொல்வதெல்லாம் உண்மைதான், அந்த சிலைகள் சக்தியற்றவை, பேச முடியாதவை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களது பெற்றோர்கள், எங்களது மூதாதையர்கள் எதனை வணங்க கண்டோமோ, எவ்வாறு செயல்பட கண்டோமோ அவ்வாறே நாங்கள் செயல்படுகின்றோம், அவ்வாறுதான் இனியும் செயல்படுவோம் என்று அவர்கள் தீர்க்கமாக பதிலளிக்கின்றார்கள். நமக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூக மக்கள் எல்லாம் ஊருக்கு வெளியிலே ஒரு திருவிழாவிற்காக சென்று விடுகின்றார்கள். சென்றுவிட்ட பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோடாரியால் சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைத்து வைத்துவிட்டு அந்த கோடாரியை பெரிய ஒரு சிலையின் கழுத்திலே மாட்டி விடுகின்றார். மக்கள் திரும்ப வந்து பார்க்கின்றார்கள், இந்த நிலைமைக்கு யார் காரணம்? எனவே இந்த இப்ராஹிம் தான் காரணமாக இருப்பார், அவர்தானே இதற்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து விசாரிக்கின்றார்கள், இந்த சிலைகளை உடைத்தது யார்? இதோ இந்த பெரிய சிலைதான் கோடாரியை வைத்திருக்கின்றது, அதனிடம் கேளுங்கள் என்று கூறுகின்றார். அது எப்படி பேசும் என்று கேட்கின்றார்கள். இதைதான் நான் உங்களிடம் கேட்கின்றேன், அவை எப்படி பேசும், அவற்றிற்கு என்ன சக்தி இருக்கின்றது என்று மக்களுக்கு புரியும்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்தார். எனவே நீங்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள், சில மக்களில் சிலர் சூரியனை வணங்கினார்கள், மறைந்து போகக்கூடிய சூரியனை நீங்கள் வணங்குகின்றீர்கள். சந்திரனை வணங்குகின்றீர்கள், அது பகலிலே மறைந்து விடுகின்றது. நட்சத்திரங்களை வணங்குகின்றீர்கள், அது பகலிலே ஒளியிழந்து போய் விடுகின்றது, மறைந்து விடுகின்றது. எனவே நிச்சயமாக மறைந்து போகக்கூடியவன் நமது இறைவனாக இருக்க மாட்டான், இல்லையா? மறைந்து போகக்கூடியவன் நமது இறைவனாக இருக்க மாட்டான். இந்த சிலைகளும் நமது இறைவனாக இருக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். இன்னி ஃபரீவும் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கும் அனைத்தையும் விட்டும் திண்ணமாக நான் விலகிவிட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்களும் உங்களது பெற்றோர்களும் உங்களது மூதாதையர்களும் எனது எதிரிகள், அல்லாஹ்வை தவிர. ஏன் என்று சொன்னால், அவன்தான், அந்த அல்லாஹ்தான் என்னை படைத்தான், அவன்தான் இல்லாமையில் இருந்து என்னை உருவாக்கினான், இல்லாமையில் இருந்து என்னை படைத்தான், அவன்தான் எனக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருக்கின்றான், அவனே எனக்கு உணவளிக்கின்றான், அவனே எனக்கு நீர் புகட்டுகின்றான், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனே எனக்கு குணமளிக்கின்றான், மரணிக்க செய்வதும் மறுமையில் விசாரணைக்காக எழுப்பப் போவதும் அவன்தான் என்று ஏகத்துவத்தை ஓங்கி முழங்குகின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி என்று சொன்னால், இந்த மக்கள் இவற்றின் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்களா என்று சொன்னால், மக்காவாசிகளை போல்தான். மக்காவாசிகள் அல்லாஹ்வை முழுமையாக நம்பினார்கள், இல்லையா? ஆனால் அதற்கு இணையாக வேறு கடவுள்களையும் அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இவர்கள் இறைவனோடு எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்காக. எனவே மழையை பொழிவிப்பது யார் என்று சொன்னால் அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்வார்கள். எனவே இந்த உண்மையை இந்த சமூக மக்களும் உணர்ந்திருந்தார்கள். எனவே நம்மை படைத்தது இந்த சிலைகள் அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். இறைவன் ஒருவன் தான் நம்மை படைத்திருக்கின்றான். எனவே நமக்கு உணவளிப்பதும் அவன்தான், நமக்கு நீர் புகட்டுவதும் அவன்தான் என்பது அந்த மக்களுக்கு தெரியும். எவ்வளவு நுணுக்கமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வாதங்களை எடுத்து வைக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே எனக்கு அவன்தான் நீரளிப்பான், நீர் கொடுக்கின்றான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவார்ந்த அந்த சிந்தனை, அல்லாஹு தாலா இந்த பூமியை படைக்கும் போதே நீரை படைத்து விட்டான், இல்லையா? ஆக உலகம் படைக்கப்பட்ட போது இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு நீர் இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் இருக்கின்றது. ஒரு 100 மில்லி கூடவும் இல்லை, குறையவும் குறையாது. கியாமத் நாள் வரை பூமியில் அதே அளவு நீர் இருந்து கொண்டேதான் இருக்கும், இல்லையா? எனவே அப்படி என்று சொன்னால், நீரை புகட்ட கொடுத்தவன் இறைவன் தான் என்று சொன்னால், அந்த நீர் தான் இருந்து கொண்டே இருக்கின்றதே. அந்த நீர் இருக்கும், ஆனால் அந்த நீர் எல்லாம் மாசடையும், கழிவு நீராக மாறிவிடும், இல்லையா? ஒரு மாதத்திற்கு இந்த நீர் சுத்தப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால்,
இறைவனால் கடலில் இருந்து ஆவியாகி மறுபடி அது மழையாக பொழியப்படவில்லை என்று சொன்னால் உலகத்தில் குடிப்பதற்கு நீர் இருக்காது இல்லையா? உலகத்துல நீர் இருக்கு, படைக்கப்பட்ட காலத்தில் இருந்தே அதே அளவு நீர் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு மாசம் இந்த சுழற்சி மட்டும் நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த நீரை மனிதன் குடிப்பதற்கு சமைப்பதற்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். கடல் நீரை குடிநீராக்க முடியுமா? எவ்வளவு பெரிய திட்டங்கள் தமிழ்நாட்டில எல்லாம் தொடங்கப்பட்டு இதுவரை செயல்படுத்த முடியவில்லை. ஏனென்று சொன்னால் பல கோடிக்கணக்கான ரூபாய் அதற்காக செலவு செய்யப்பட வேண்டும். ஆனால் எந்த விதமான செலவும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார்? இந்த கழிவுகளை எல்லாம் கடலிலே கலக்க செய்கின்றான். அங்கே ஒரு மிக பெரும் தூய்மை பணி நடக்கின்றது. அதன் பிறகு அதனை அல்லாஹ் தஆலா ஆவியாக ஆக்கி மேலே கொண்டு செல்கின்றான். அதன் பிறகு அங்கு அந்த நீர் தூய்மை பெறுகின்றது. மறுபடியும் அல்லாஹ் தஆலா அதனை பூமிக்கு அனுப்புகின்றான். குடிநீர் நமக்கு கிடைக்கின்றது இல்லையா? இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவன்தான் எனக்கு அருந்துவதற்கு நீர் கொடுக்கின்றான். எனவே இதனை உங்களது இறைவனால் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது என்பதை நீங்கள் திண்ணமாக அறிந்திருக்கின்றீர்கள். எனவே அறிவுபூர்வமாக ஒரு மனிதன் சிந்திக்க தலைப்பட்டு விட்டால் நிச்சயமாக இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு எந்த இணையும் இல்லை துணையும் இல்லை என்பதை ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள முடியும். இதைத்தான் திருக்குர்ஆன் பல இடங்களிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த வானங்கள் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த மலைகள் எவ்வாறு நடப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த சூரியன் இந்த சந்திரன் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இரவும் பகலும் எவ்வாறு மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது, இவற்றிலெல்லாம் மிக பெரும் அத்தாட்சிகள் இருக்கின்றனவே. ஏன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒட்டகத்தை பாருங்கள், அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த காலநிலைக்கு ஏற்ப எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொன்றும் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு இரண்டு உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுத்திருக்கின்றோமே, அதில் மிக பெரும் அத்தாட்சி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக உங்களை சூழ இருக்கக்கூடிய படைப்புகளிலும் உங்களுக்குள்ளேயும் அத்தாட்சிகள் இருக்கின்றது, அதனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் சகோதரர்களே. ஆனால் மனிதர்களில் புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தங்களை மேதாவிகள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதனையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு பகரமாக தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம், மனிதனை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆனால் மெத்த படித்த இந்த மக்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று சொன்னால், இல்லை நாங்கள் குரங்கில் இருந்து வந்தவர்கள் என்று கூறுகின்றார்கள். குரங்கில் இருந்து வந்தவர்கள் என்று கூறுகின்றார்கள். ஏன் இந்த தத்துவத்தை உள்ளே கொண்டு வருகின்றார்கள் என்று சொன்னால், இறைவனை மறுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அடிப்படை நோக்கம். நாங்கள் இறைவனால் படைக்கப்படவில்லை என்பதை மக்களுக்கு மத்தியிலே ஊன்ற வேண்டும், அவர்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்கின்ற தத்துவத்தை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் உண்மையில் அல்லாஹ் தஆலா மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். எல்லா படைப்புகளையும் குன் ஆகுக என்று சொன்னான், அது அனைத்தும் ஆகிவிட்டது. ஆனால் மனிதனை மட்டும் அல்லாஹ் தஆலா தனது கரங்களினால் படைத்ததாக கூறுகின்றான். தனது கரத்தை கொண்டு படைத்தான். தனது ஆன்மாவிலிருந்து ரூஹை ஊதினான் இல்லையா? தனது ரூஹிலிருந்து மனிதனுக்கு ரூஹை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அது மட்டுமல்ல, அனைத்து படைப்புகளையும் உலகத்தில் உள்ள மலக்குமார்களை மட்டுமல்ல, அதற்கு முன்பாக படைத்த அனைத்து படைப்புகளையும் மனிதனுக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். மனிதனை இந்த பூமிக்கு பிரதிநிதியாக மாற்றியிருக்கின்றான் இல்லையா? கலீஃபாவாக அல்லாஹ் தஆலா மாற்றியிருக்கின்றான். ஆக இவ்வளவு மிக பெரும் சிறப்புகளோடு தான் மனிதனை அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பியிருக்கின்றான். எனவே மனிதன் என்பவன் கண்ணியமிக்கவன். எனவேதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனதுடன் என் முகத்தை நான் திருப்பி விட்டேன், மேலும் ஒருபோதும் நான் இணை வைப்பவர்களில் உள்ளவனாக இருக்க மாட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திட்டவட்டமாக கூறினார். அப்படி கூறிய பிறகு அவர்களால் நிம்மதியாக அந்த சமூகத்திலே வாழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியாது. தனது தந்தையினுடைய வெறுப்பிற்கு ஆளாகிவிட்டார். தந்தை வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறிவிட்டார். சொத்திலே உடைமைகளிலே எந்த உரிமையும் உனக்கு கிடையாது, எந்த சொந்தமும் உனக்கு இல்லை என்று கூறிவிட்டார். சமூகம் என்ன கூறியது? இப்ராஹிம் வெளியேற்றப்பட்டு விட்டால் அவருக்கு நாங்கள் அடைக்கலம் தரமாட்டோம் என்று அந்த சமூகம் கூறியது. மன்னன் என்ன கூறினான் என்று சொன்னால், இவருக்கு மரண தண்டனை தரப்பட வேண்டும்,
அதுவும் நெருப்பு படுகொலியில் வீசி எறியப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தண்டனையை அவர் மீது அந்த மன்னன் திணிக்கின்றார். எனவே அந்த தண்டனைகளில் இருந்து எப்படி தப்பி வந்தார்கள் என்று நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக பல நாட்கள், கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கும் அதிகமாக அந்த நெருப்பு தீக்குண்டம் பற்ற வைக்கப்பட்டது இல்லையா? அதனுடைய உயரத்தில் ஒரு பறவை பறந்தால் கூட அது கருகி விழுந்துவிடும், அந்த அளவிற்கு மிக ஆழமாக அந்த குழி தோண்டப்பட்டிருந்தது. பல நாட்கள் எரியூட்டப்பட்டது. அதனுடைய அருகில் இருந்து வீசி எறிய முடியாது என்பதற்காக மிக தூரத்தில் ஒரு கருவியை பொருத்தி அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டி அங்கிருந்துதான் அவர்கள் வீசி எறிகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு எங்களது உதவி தேவையா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எந்த இறைவன் என்னை படைத்தானோ அந்த இறைவன் பாதுகாப்பான். ஆக இறைவனிடத்திலே கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பு எனக்கு இதிலிருந்து வேண்டும் என்று அந்த இடத்துல கேட்கவில்லை. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான், இங்கு என்ன நடக்கின்றது என்பதை பார்த்து கொண்டே இருக்கின்றான். என் உள்ளம் எதை நாடுகிறது என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே அவன் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வான் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா என்ன கூறினான் என்று சொன்னால், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிராகவும் இதமாகவும் மாறிவிடு என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். குளிராக மாறிவிடு என்று கட்டளையிட்டிருந்தால் அந்த குளிரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாக்கு பிடித்திருக்க முடியாது. இதமாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீசி எறியப்பட்டார்கள் அந்த நெருப்பு குண்டத்தில். ஆனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. அதே நேரத்தில் இப்ராஹிமுக்கு என்று அல்லாஹ் தஆலா கூறியதன் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான், இப்ராஹிமுக்கு என்ற அந்த பெயரை உச்சரிக்கவில்லை என்று சொன்னால் கியாமத் நாள் வரை நெருப்பில் சூடு இருந்திருக்காது என்று முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா எத்தகைய ஞானமிக்கவன் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இறை மறுப்பாளர்கள் குர்ஆனிலிருந்து எந்த ஒரு இடத்திலும் கூட எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க முடியாத அளவிற்கு இறைவனுடைய திருவசனங்கள் திருமறையில் இருக்கின்றன. நெருப்பை இப்ராஹிமுக்கு நீ குளிராகவும் இதமாகவும் மாறிவிடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இன்பத்தை அந்த நெருப்பிலே அனுபவித்தார்கள், மீண்டு வந்து விடுகின்றார்கள். எனவே ஒரு இறை நம்பிக்கையாளன் மக்களை இறைவனின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் எப்படி போராட வேண்டும் என்று சொன்னால், இறுதி வரை அந்த போராட்டத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். எனவே ஒரு விமர்சனத்திற்கு அஞ்சி பிறருடைய பேச்சை தவறாக புரிந்து கொண்டு பணியில் இருந்து ஒதுங்கிக் கொள்வது அல்லது தனது பணியை தாமதப்படுத்திக் கொள்வது, அதில் தொய்வை ஏற்படுத்துவது என்பது ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு இயக்க ஊழியருக்கு அழகானதல்ல. ஏனென்று சொன்னால், நாம் இறைவனுக்காக இணைந்திருக்கின்றோம், இறைவனுக்காக செயல்பட போகின்றோம் என்று சொன்னால் அந்த பயணத்தில் இறுதி வரை அதே வேகத்திலே பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இலக்கு எது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அது முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதைத்தான் செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களது சமூகத்தை அழைத்து கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள், விரைந்து செல்கின்றார்கள். எதுவரை? செங்கடல் வரை சென்றார்கள். அதற்கு பிறகு எல்லை இல்லை, அவ்வளவுதான். அவரை பின்பற்றி வந்த மக்கள் கூறினார்கள், என்ன மூசாவே, எங்களுக்கு பின்னால் ஃபிர்அவுனுடைய படைகள் வந்து விட்டது, அவனிடமிருந்து காப்பாற்றுவாய் என்று நினைத்தால் நீங்கள் எங்களை கடலில் மூழ்கடிக்க பார்க்கின்றீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் என்னோடு இருக்கின்றான். எனவே இறுதி வரை நின்றார்கள். இறைவனுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கினான், மூசாவை அந்த தடியை கொண்டு அந்த கடலில் அடித்தார்கள். கடல் பிளந்தது, வழி ஏற்படுத்தி தந்தான் அல்லாஹ் தஆலா. எனவே போராட்டம் என்பது இறுதி வரை இருக்க வேண்டும். வழிநடத்தி செல்வது என்பது இறைவனுடைய பொறுப்பில் இருக்கின்றது. குகைத்தோழர்களும் அவ்வாறுதான். குகைத்தோழர்கள் மிக பெரும் செல்வந்த குடும்பத்திலே பிறந்த இளைஞர்கள் அவர்கள். ஆனால் ஓரிரை கொள்கைக்கு மாற்றமாக அந்த மன்னனுடைய செயல்பாடுகள் இருந்தது, மக்களுடைய வழிபாட்டு முறை இருந்தது. எனவே அதற்கு எதிராக அவர்கள் களம் கண்டார்கள். எனவே அந்த களத்திலே தாக்கு பிடிக்க முடியாது. இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப குகையை நோக்கி ஓடினார்கள். அல்லாஹ் தஆலா அங்கு அவர்களுக்கு அடைக்கலம் தந்தான். அதுதான் அவர்களது எல்லை. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லாஹ் தஆலா உறக்கத்திலே வைத்து அவர்களை அங்கே பாதுகாத்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அதே போல பத்ர் போர், ஒரு போருக்கான தயாரிப்புகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களை அழைத்து கொண்டு செல்லவில்லை. ஆனால் 1000க்கும் அதிகமான காஃபிர்கள் அங்கே கூடியிருக்கின்றார்கள். என்ன செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? நிராசை அடைந்து விடவில்லை. இருக்கக்கூடிய
தோழர்களை வைத்து அந்த போரை எதிர்கொள்வதற்குரிய திட்டங்களை தீட்டினார்கள். நிராயுதபாணியமாக, எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் சுஜூது செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த இடத்திலே இந்த படை தோற்றுவிட்டால் உன்னை வணங்குவதற்கு இனி பூமியிலே யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த இறுதி நிலையை நினைத்து பாருங்கள். அதற்கு பிறகு யாருமே பூமியிலே இருக்க மாட்டார்கள் என்ற இறுதி நிலை பத்ரு போரில் அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு மிக பெரும் வெற்றியை ஏற்படுத்தி தந்தார். எனவே இறுதி வரை போராட வேண்டும். எனவே அந்த போராட்ட பாதையிலிருந்து விலகி சென்றுவிடக் கூடாது என்பதை எல்லா நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்துகின்றது சகோதரர்களே. எனவே இயக்க பணிக்காக ஒரு கூட்டமைப்பில் இணைந்திருக்கின்றோம் என்று சொன்னால் நமது பணி அல்லாஹ்வுக்காக என்பதை மனதிலே இருத்தி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறுதி வரை எந்த விதமான பிணக்குகளுக்கு முகம் கொடுக்காமல் இறுதி வரை அதிலே பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பயணித்தால், பொறுமையுடனும் சத்தியத்துடனும் ஒரு மனிதன் அப்படி பயணிக்கின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னால், தனி மனிதனாக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா ஒரு மிக பெரும் புரட்சியை, சமூக புரட்சியை ஏற்படுத்துவான் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. எனவே ஒரு மிக பெரும் சமூகம் செய்ய வேண்டிய ஒரு பணியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி நபராக இருந்து செய்தார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சமூகம் என்றே அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு சமூகம் என்றே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். அவரை ஒரு தனி சமூகமாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரும் ஒரு புரட்சியை தனி நபராக இருந்து சாதித்து காட்டியிருக்கின்றார். எனவே இந்த நிகழ்வுக்கு பிறகு என்ன நடக்கின்றது என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. எனவே தந்தையினுடைய கடுஞ்சொற்கள் அவருக்கு எப்படி பதிலளிக்கின்றார்கள் என்று சொன்னால், எனது அருமை தந்தையே, நான் இங்கே இருப்பது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். எனவே சிறிது காலத்திற்கு நான் இந்த வீட்டை விட்டு நான் பிரிந்து செல்கிறேன் என்று அவர் கனிவான முறையில் கூறுகின்றார். கூறிவிட்டு தான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வீட்டை விட்டு செல்கின்றார்கள். எங்கே செல்கின்றார்கள்? பலஸ்தீனத்தை நோக்கி அவர்கள் நடக்கின்றார்கள் இல்லையா? பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பலஸ்தீனத்தை நோக்கி நடக்கின்றார்கள். அதன் பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு திருமணம் நடக்கின்றது. மறுபடி பலஸ்தீனத்திலே பஞ்சம் ஏற்படுகின்றது. பஞ்சம் ஏற்பட்ட பிறகு பலஸ்தீனத்திலிருந்து எகிப்தை நோக்கி அவர்கள் பயணிக்கின்றார்கள். எனவே தங்களது தேவைகளுக்காக என்று இந்த பயணங்கள் எதுவுமே அமையவில்லை. அவர்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் சமூக மக்களுடைய நிலைகளை பார்க்கின்றார்கள். அங்கே மன்னர்களுடைய சர்வாதிகாரத்தனத்தை பார்க்கின்றார்கள். அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றார்கள். மக்களுடைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த பூமியின் மேற்பரப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களது துணைவி லூத் அலைஹிஸ்ஸலாம், இவர்களை தவிர வேறு யாரும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை. பூமியின் மேற்பரப்பில் யாருமே இல்லை, இவர்கள்தான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் தங்களது பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டேதான் செல்கின்றார்கள். எகிப்துக்கு செல்கின்றார்கள். அங்கு அவர்களுக்கு ஒரு மோசமான அனுபவம் ஏற்படுகின்றது. என்னவென்று சொன்னால், எகிப்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னனுக்கு ஒரு மனநோய். என்னவென்று சொன்னால், திருமணமான பெண்களை முதலில் அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவன் வைத்திருந்த ஒரு சட்டமாக, எழுதப்படாத சட்டமாக இருந்தது. எனவே வெளியில் இருந்து 2 பேர் வருகின்றார்கள். ஒரு ஆண், ஒரு பெண் வருகின்றார். எனவே அவனுடைய படைகள் மன்னனுக்கு தகவல் அனுப்புகின்றது. புதுமண தம்பதிகள் வருகின்றார்கள். உடனே மன்னன் கட்டளையிடுகின்றான், அந்த பெண்ணை என்னோடு அழைத்து வாருங்கள். இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தமது மனைவியை அழைத்து, இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள் தான். நாம் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஆதத்தினுடைய மக்கள் என்ற அடிப்படையிலே சகோதர சகோதரிகள். எனவே மன்னன் உன்னிடம் கேட்டால் சகோதரி என்று கூறிவிடு என்று ஒரு ஆலோசனையை சொல்லி அனுப்புகின்றார். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல்! தனது நாடு அல்ல, வேறொரு நாட்டிற்கு சென்று விட்டார். படைகள் பிடித்து விட்டது. மனைவியை மட்டும் அழைத்து செல்கின்றார்கள், உள்ளே அழைத்து செல்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு கணவனாக நம்முடைய நிலை அந்த இடத்துல எப்படி பதைத்திருக்கும், துடித்து போயிருப்போம். நமது உள்ளமெல்லாம் குலை நடுங்கி போயிருக்கும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடம் பொறுப்பை சாட்டினார்கள். மனைவி உள்ளே சென்று விட்டார். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இவனை செயல்படாமல் ஆக்கி விடுவாயாக. எனவே அவன் அருகிலே நெருங்கினான். அவனது கை கால்கள் முடங்கிவிட்டன.
முடங்கி விட்டவுடன் அவன் உடனே என்ன கூறினான்? நீ என்ன செய்தாய், என்ன பிரார்த்தனை புரிந்தாய்? நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னை விடுவிக்க வேண்டும், அதற்காக நீ மறுபடி பிரார்த்தனை புரி என்று கேட்டவுடன் மறுபடி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை புரிகின்றார்கள். அவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகின்றன, அவன் விடுவிக்கப்படுகின்றான். விடுவிக்கப்பட்ட பிறகும் மீண்டும் அணுகுகின்றான். இவ்வாறு 3 முறை நடக்கின்றது. 3வது முறை அவன் கூறுகின்றான், இல்லை, இனி உன்னை நான் நெருங்க மாட்டேன், எனவே என்னை விடுவிக்க சொல்லி இறைவனிடம் துவா செய்துவிடு, உன்னை நான் விடுவித்து விடுகின்றேன் என்று கூறியவுடன் 3வது முறையாக சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கின்றார்கள். அவர்களை விடுவிக்கின்றான். எனவே தனது படைகளை எல்லாம் அழைத்து கூறுகின்றான் அந்த மன்னன், ஒரு பெண்ணை அழைத்து வர சொன்னால் நீ ஒரு பேயை, ஒரு பிசாசை அழைத்து வந்திருக்கின்றீர்கள், எனவே உடனடியாக வெளியேற்றுங்கள் என்று கூறி பயத்தில் சில பரிசுகளையும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கையிலே கொடுத்து அனுப்புகின்றான். கூடவே ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம், அடிமையாக இருந்த ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொடுத்து அனுப்புகின்றான். நீ உன் பணிக்காக வைத்துக்கொள், இதை விட்டு நீ முதலில் சென்று விடு என்று. வெளியிலே பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதமான பதற்றமும் இல்லை. எனவேதான் அல்லாஹு தஆலா திருமறையிலே திரும்ப திரும்ப கூறுகின்றான், நீங்கள் தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் உதவி தேடுங்கள். அது வெறும் வார்த்தை அல்ல, நாம் படித்துவிட்டு ஓதிவிட்டு செல்வதற்குரிய வார்த்தை அல்ல, நமக்குரிய வாழ்க்கை அதில் இருக்கின்றது சகோதரர்களே. அது எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. நாம் சிறிய கஷ்டங்கள் நமது வாழ்க்கையில் ஏற்பட்டால், குடும்பத்தில் ஏற்பட்டால், பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏற்பட்டால் நாம் நிதானம் இழந்து விடுகின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அடித்து கூறுகின்றான், நீங்கள் பொறுமையுடன் இருங்கள், நீங்கள் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள், பொறுமையும் தொழுகையும் உங்களுக்கு உயர்வளிக்கும், உங்களுக்கு வாழ்வளிக்கும் என்ற செய்தியை திருக்குர்ஆன் நமக்கு அழுத்தமாக பதிவு செய்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தான் செய்து கொண்டிருந்தார்கள், தொழுது கொண்டிருந்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். எனவே திரும்ப தனது மனைவியை அழைத்து கொண்டு, ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு எகிப்திலிருந்து பலஸ்தீனத்தை நோக்கி பிரயாணம் செய்கின்றார்கள். மிக நீண்ட ஒரு நெடிய பயணம். எனவே பலஸ்தீனத்திற்கு வந்த பிறகு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை, இனி நமக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை. எனவே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த பெண்ணை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை இறைவன் அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேற்றை தரக்கூடும் என்ற அடிப்படையிலே கணவனுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். எனவே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது கணவருக்கு மணமுடித்து கொடுக்கின்றார்கள். அவர் மனைவியாக மாறுகின்றார். எனவே அதற்கும் சில காலத்திற்கு பிறகுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்ற போது 80 வயதை கடந்திருந்தது, 86 வயது என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். 80 வயதை கடந்த பிறகுதான், 80க்கும் 90க்கும் இடையில்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். ஆக குழந்தை பிறந்து விட்ட பிறகு 2 குடும்பத்தையும் தனியாக வைக்க வேண்டும் என்று இயல்பாகவே அவர்கள் யோசித்தார்கள். அதற்கேற்ப அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை பிறப்பித்தான், நீங்கள் உங்களது குடும்பத்தை அழைத்து சென்று மக்காவிலே விட்டு வாருங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார். எனவே தனது மனைவி, கை குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் அழைத்து கொண்டு திரும்ப மக்காவை நோக்கி அவர்கள் பிரயாணம் செய்கின்றார்கள். அது ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம். பலஸ்தீனத்திலிருந்து மக்காவை நோக்கி அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். சகோதரர்கள், பயணம் செய்து அல்லாஹ் நாடிய அந்த இடத்தை அடைந்தவுடன் தனது மனைவியையும் பிள்ளையையும் அங்கே விடுகின்றார். நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்றைக்கு நாம் மக்காவிற்கு செல்கின்றோம். மக்காவை சூழ உள்ள பகுதிகளில் இன்றைக்கு நவீனமான ஹோட்டல்கள் இருக்கின்றன. அப்படியே கொஞ்சம் மேலே ஏரியல் வியூவில் போய் பார்த்தா இவற்றுக்கு அப்பால் நமக்கு தெரிவதெல்லாம் வெறும் மலைகள் தான், இல்லையா? ஆக இந்த நவீனமயமாக்கப்பட்ட தங்கும் விடுதிகள் எல்லாம் இப்போது உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு எதுவுமே இல்லை, அதே வெறும் கல்லும் மண்ணும் தான் மக்காவில் இருந்துச்சு. மனித நடமாட்டமே இல்லை. ஏன்னா தண்ணீர் இல்லை. தண்ணீர் இருந்தால்தான் அங்கே மனிதர் வருவான் போவான், இல்லையா? தண்ணீரும் இல்லை. எனவே வெறும் மண்ணும் கற்களும் இருந்த ஒரு இடத்திலே அவர்கள் விடப்படுகின்றார்கள். விடப்பட்டவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி செல்கின்றார்கள். ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் தனது கணவரை நோக்கி, அருமை கணவரை, நீங்களாக விட்டு செல்கின்றீர்களா அல்லது இது இறைவனுடைய கட்டளையா? இல்லை, இது இறைவனின் கட்டளை. அப்படி என்று சொன்னால் நீங்கள் செல்லுங்கள். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே போதுமானது, எங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானது. எந்த இறைவன் உங்களை விடச் சொன்னானோ அந்த இறைவன் எங்களை பாதுகாப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி பார்க்காமல் சென்றார்கள். அவர்களுக்காக துவா செய்துவிட்டு சென்றார்கள். நான் எனது குடும்பத்தை இந்த இடத்திலே பள்ளத்தாக்கிலே விட்டு செல்கின்றேன்.
மக்களை அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு உணவுக்குரிய ஏற்பாட்டையும் நீ செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிரார்த்தித்து விட்டு திரும்ப பலஸ்தீனத்தை நோக்கி வந்து விடுகின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக அந்த இடத்திலே மனித சஞ்சாரமே இல்லாத அந்த இடத்திலே ஒரு பெண் ஒரு கை குழந்தையுடன் தனியாக இருப்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா எத்தகைய ஒரு ரஹ்மத்தை செய்தார். ஏன் என்று சொன்னால், கணவனுக்கு அவர் எப்படி கட்டுப்பட்டார், அவர் எத்தகைய பின்னணியில் இருந்து வந்தார். எகிப்திலே இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அடிமை பெண் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து அவர்களை திருமணம் செய்த பிறகு இவ்வளவு ஒரு உயரிய பக்குவத்தை அவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தனது குடும்பத்தை உருவாக்கினார்கள். எனவே திருமணத்தோடு நமது வேலை முடிந்து விடுவதில்லை. எனவே நமக்கு படிச்சுட்டோம், ஒரு வேலைக்கு போயிட்டோம், திருமண வயது வந்து விட்டது, பெற்றோர்கள் திருமணம் புரிந்து விட்டார்கள், சில இன்பங்களை அனுபவிக்கின்றோம், குழந்தைகளை பெற்கிறோம், அவர்களை வளர்க்கிறோம் என்பதல்ல. கணவனுக்கு ஒரு மிக பெரும் பொறுப்பு இருக்கின்றது. என்ன பொறுப்பு என்று சொன்னால், குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்லொழுக்கத்தை கற்பிப்பதும் கடமை. அதே போல அந்த குடும்பத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பது உங்களது பொறுப்பு. எனவே மனைவிக்கு வழிகாட்டுவது, இஸ்லாத்தினுடைய போதனைகளை அவர்களுக்கு கற்பிப்பது எல்லாம் கணவனுடைய ஒரு மிக பெரும் கடமையாக இருக்கின்ற சகோதரர்கள். அவ்வளவு மிக நேர்த்தியாக அந்த தர்பியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவிகளுக்கும் தனது பிள்ளைகளுக்கும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதனால்தான் அவர்கள் உடனே கேட்டார்கள், இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால், அன்பு கணவரே நீங்கள் செல்லுங்கள், அந்த இறைவன் எங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் தஆலா எப்படி மாற்றினான் அந்த பூமியை இல்லையா? இன்றைக்கும் வற்றாத ஒரு நீரூற்றை அல்லாஹ் தஆலா அங்கே தந்திருக்கின்றான். இன்றைக்கும் வற்றாத நீரூற்றை தந்திருக்கின்றான். எல்லா விதமான பல வகைகளையும் இன்றைக்கு நாம் அந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த சீசன்ல தான் அந்த பல வகைகள் கிடைக்கும். ஆனால் சவுதியில எல்லா பல வகைகளும் எல்லா சீசன்லையும் கிடைக்கும். அது ஏன் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா. எனவே அவர்களை விட்டு செல்கின்றார்கள். வருடத்திற்கு ஒரு முறை பார்த்து விட்டு செல்வார்கள். தனது மனைவியையும் பிள்ளையையும் பார்த்துவிட்டு சிறிது உணவுகளை வழங்கிவிட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியாக காலம் செல்கின்றது. ஒரு முறை வருகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 8 வயதை கடந்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். காபத்துல்லா என்பது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், திண்ணமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்கத்தலம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை கட்டிவிட்டார். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே பதிவு செய்கின்றான். திண்ணமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்கத்தலம் மக்காவில் உள்ளதாகும். அருள் நலம் வழங்கப்பட்ட இடமாகவும் அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது. அங்கு தெளிவான சான்றுகளும் இப்ராஹிம் நின்று தொழுத இடமும் இருக்கின்றது. மக்காமே இப்ராஹிம் அங்கே இருக்கின்றது, தெளிவான சான்றுகள் இருக்கின்றது. அதனுடைய முக்கியமான நோக்கம், நிர்மாணத்தினுடைய முக்கியமான நோக்கத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டும் மையம். அதுதான் ஒரு தாவா சென்டர். உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட முதல் தாவா சென்டர் அதுதான். அழைப்பியல் மையம் என்பது அந்த காபத்துல்லா தான். எனவே இந்த காபத்துல்லா சிதிலமடைந்திருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், நீங்கள் இருவரும் சேர்ந்து அதனை புனர் நிர்மாணம் செய்யுங்கள். உடனே மகனுக்கு அவர் கட்டளை பிறப்பிக்கவில்லை. மகனே, நான் இந்த வேலையை தொடங்க போறேன், என்னோடு நீனும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு அதிகார துணையில் அந்த கட்டளையை பிறப்பிக்கவில்லை. மகனிடம் அனுமதி கேட்கின்றார். அல்லாஹ் எனக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருக்கின்றான், எனவே இந்த பணியை சேர்ந்து செய்யலாமா என்றவுடன் அவர்கள் மனமும் மகிழ்ச்சியோடு இருவரும் சேர்ந்து அந்த பணியை சேர்ந்து செய்கின்றார்கள். எனவே காபத்துல்லா என்பது புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்றது. இந்த இடத்திலே புனர் நிர்மாணம் செய்து விட்டார்கள். காபத்துல்லா கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. எனவே மக்களுக்கு ஹஜ்ஜுக்கான அழைப்பை விடுக்க வேண்டும். அதற்கான கட்டளையும் வருகின்றது. இந்த பணிகளை எல்லாம் செய்த பிறகு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு தந்தைக்கு. ஆக 80 வயதை கடந்த பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை தந்தான். அந்த குழந்தை நமக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தை, இறைவனுடைய வாக்குக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு குழந்தை, நம்முடைய பணிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்னா, இயல்பாகவே அந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் இருக்கும், எவ்வளவு அன்பு இருக்கும். அந்த அன்பு பிரவாகம் எடுத்து இருந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சந்தோஷம், தனது மகனை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ் தஆலா இங்கே ஒரு சோதனையை வைத்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன நாடினான் என்று சொன்னால், இப்ராஹிமே,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் தஆலா கூறினான், உமது குழந்தையை இப்போது நீர் அறுத்து பலியிட வேண்டும். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ்வுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒருபோதும் சந்தேகம் ஏற்படவில்லை. ஆனால் உலக மக்கள் கியாமத் நாள் வரை இதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் தனது குடும்பத்தின் மீது தனது குழந்தையின் மீது அன்புக்குரியவராக இருந்தாலும் அந்த அன்பையெல்லாம் மிகைத்து அல்லாஹ்வின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர் தான் இந்த இப்ராஹிம். அதனால்தான் அவரை அல்லாஹ் தஆலா மக்கள் குல தலைவர் என்று கூறுகின்றார். மக்கள் குலத்தினுடைய தலைவர் நீர். எனவே பிற்காலத்தில் மக்கள் குல தலைவராக இவர் நியமிக்கப்பட போகின்றார் என்றார். இவருடைய அடிப்படை தகுதி என்ன? இவர் எல்லாவற்றையும் எனக்காக துறப்பார், எல்லாவற்றையும் எனக்காக இழப்பார், எல்லாவற்றையும் எனக்காக சகிப்பார், விட்டு கொடுப்பார் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த சோதனையை வைக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போதும் என்ன செய்தார்கள்? தனது மனைவியிடம் இந்த கருத்தை கூறுகின்றார்கள். தனது மகனோடு அனுமதி பெறுகின்றார்கள், ஆலோசனை செய்கின்றார்கள். அன்பு மகனே, நான் இவ்வாறு ஒரு கனவு கண்டேன், உம்மை அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக. எனவே இதை குறித்து நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? அந்த 10 வயது மகன் கூறினார், இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவனாக நீங்கள் காண்பீர்கள் தந்தையே என்று கூறினார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதன் பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். எனவே பாறைகள் சூழ்ந்த ஒரு இடத்திற்கு தனது மகனுடைய முகத்தை பார்த்தால் தனக்கு கழிவிறக்கம் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக மகனை குப்புறப்படுக்க சொல்கின்றார். அவர் குப்புறப்படுக்கின்றார். அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். ஆனால் கத்தி அறுத்துவிட மறுக்கின்றது இல்லையா? கத்தி அறுத்துவிட மறுக்கின்றது. இதற்கிடையில் ஷைத்தான் சூழ்ச்சிகள் செய்கின்றான். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்கின்றான். எவ்வளவு காலத்திற்கு பிறகு உமது கணவர் வந்திருக்கின்றார், எப்போதோ ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்து உன்னையும் உனது குழந்தையும் பார்த்துவிட்டு செல்கின்றார். ஆனால் இப்போது உனது குழந்தையும் உன்னிடத்திலிருந்து பிரிய போகின்றது. எனவே பலி கொடுப்பதிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்று, உனது கணவனிடம் சென்று அதை தடுத்து விடு என்றவுடன் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை எடுத்து அந்த ஷைத்தானை விரட்டுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இது இறைக்கட்டளை என்பது எனக்கு தெரியும், எனவே உனது உபதேசம் தேவையில்லை என்று அந்த ஷைத்தானை விரட்டுகின்றார்கள். அதற்கடுத்ததாக மகனிடம் வருகின்றான் அந்த ஷைத்தான். இஸ்மாயிலே, என்ன நிலை? உனது தாயையும் தந்தையும் விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் உனக்கு ஏற்பட போகின்றது, மரணிக்கப் போகின்றாய், உனது தந்தையிடம் கூற வேண்டாமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை எடுத்து எரிகின்றார்கள். அந்த ஷைத்தானை நோக்கி கல்லை எடுத்து எரிகின்றார்கள். அதை விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்கின்றான். இப்ராஹிமே, என்ன காரியம் செய்ய போகின்றீர்கள்? எவ்வளவு காலத்திற்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது? உங்களது எல்லா பணிக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு குழந்தையா கொல்லப் போகின்றீர்கள் என்றவுடன் கடும் கோபத்தில் கல்லை எடுத்து எறிந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜம்ராத்திலே இன்றைக்கு ஹாஜிகள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை நினைவு கூறுவதற்காக தான் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3 பேரையும் ஒன்றாக சந்திக்கவில்லை ஷைத்தான், 3 பேரையும் தனித்தனியாக சந்திக்கின்றான். ஆனால் 3 பேருடைய எண்ணமும் ஒன்றாக இருந்தது. 3 பேருமே உறுதியாக தனிப்பட்ட முறையிலே நம்பினார்கள், இது இறைவனுடைய கட்டளை, இந்த கட்டளைக்கு நாம் செவியேற்க வேண்டும், இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதுதான் அடிமையாகிய நமது பொறுப்பு. இதை நன்றாக 3 பேரும் உணர்ந்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், இப்ராஹிமை அவருடைய அதிபதி சில விஷயங்களின் மூலம் சோதித்தான், அவர் அவற்றிலெல்லாம் முழுமையாக தேறிவிட்டார். அப்பொழுது அவன் கூறினான், நான் நிச்சயமாக உம்மை மனித குலத்திற்கு தலைவராக்கப் போகின்றேன். இப்ராஹிம் வினவினார், என்னுடைய வழித்தோன்றல்களை இந்த வாக்குறுதி சாருமா? அதற்கு அவன் கூறினான், அநீதியாளர்களை எனது இந்த வாக்குறுதி சாராது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த சம்பவத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தலைவர் என்ற தகுதியை அல்லாஹ் தஆலா தருகின்றான். தனது உற்ற தோழராக கலீலுல்லாவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உற்ற தோழராக ஆகிவிடுகின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிகாட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். யூதர்களும் ஆப்ரஹாம் என்ற பெயரிலே, அதே போல கிறிஸ்தவர்கள் ஆப்ரஹாம் என்ற பெயரிலே, முஸ்லிம்களாகிய நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே உலகத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் தங்களின் வழிகாட்டியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள்.
அது மாத்திரமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 2 நபிமார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு நபி. ஆக 2 நபிக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை யாருடைய வழித்தோன்றர்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதற்கடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற குழந்தை தான் இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று தொடங்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். இவர்கள் அனைவருடைய தந்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேட்ட துஆவின் அடிப்படையிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். ஆக உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களுடைய தந்தையாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். நபிமார்களுடைய தந்தை என்ற ஒரு சிறப்பு பெயரும் அவருக்கு இருக்கின்றது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தேர்விலெல்லாம் வெற்றி பெற்று இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து முடிந்த பிறகு ஓய்வெடுத்து விடவில்லை. என்ன செய்தார்கள்? எதற்காக குழந்தை பேற்றை கேட்டார்கள்? யா அல்லாஹ், எனக்கு குழந்தை வேண்டும். ஏனென்று சொன்னால் கொஞ்சி மகிழ்வதற்காக அல்ல, இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. என்ன செய்ய வேண்டும்? எனக்கு பிறகு இந்த பணியை யார் செய்வார்கள்? இந்த சமூகம் வழிகட்டு கிடக்கின்றது. எனக்கு பிறகு இந்த பணியை செய்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு தேவை என்றுதான் கேட்டார்கள். எனக்கு ஒரு சாலிகான குழந்தை வேண்டும். எனக்கு பின்னால், எனது மரணத்திற்கு பின்னால் அந்த குழந்தை இந்த சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டும். நான் விட்டு சென்ற பணியை இந்த குழந்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவாக இருந்தது. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தந்தார். அவர்களது குடும்பத்தில் அவருடைய சிறிய தந்தையினுடைய மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா நபியாக ஆக்கி தந்தார். எனவே இவர்கள் மூவரையும் ஒன்றிணைத்தார்கள், 3 பேரையும் ஒன்றிணைத்தார்கள். மக்காவை தலைமையிடமாக ஆக்கினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள். முதலாவதாக இஸ்லாமிய இயக்கத்தை உருவாக்கியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு தாவா சென்டரை ஏற்படுத்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே மக்காவை, காபத்துல்லாவை தலைமையிடமாக கொண்டு ஒரு கூட்டமைப்பை நிறுவுகின்றார்கள். தனது மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலஸ்தீனத்திலே இருந்து பணியாற்ற பணிக்கின்றார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜோர்டானை நோக்கி அனுப்புகின்றார்கள். அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஜோர்டானை நோக்கி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மக்காவிலே தங்குகின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அழைப்பு பணியினுடைய கேந்திரமாக மக்கா இருக்கின்றது. எனவே இதனை நினைவு கூறுவதற்காக தான் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். எனவே ஒரே இறைவனை நம்பக்கூடியவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே வருடந்தோறும் இங்கு கூட வேண்டும். இந்த இஜ்திமாவுக்கு பெயர்தான், இந்த மாநாட்டிற்கு பெயர்தான் ஹஜ். அங்கே கூடி இஸ்லாத்தினுடைய தூதை அவர்கள் சுமந்து தங்களது இடங்களுக்கு செல்ல வேண்டும். இதுதான் ஹஜ்ஜினுடைய தாத்பரியம். ஏன் ஹஜ்? ஹஜ் என்பது ஒரு கடமை அல்ல. ஹஜ் என்பது வெறும் ஒரு கடமை, சடங்குகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமை அல்ல. இன்னொரு கடமையை நினைவூட்டுவதற்கான ஒரு பயணம் தான் ஹஜ். அது என்ன இன்னொரு கடமை? அதுதான் அழைப்பு பணி. மக்களுக்கு ஏகத்துவ செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். யாரெல்லாம் இங்கே ஹஜ்ஜுக்காக வந்திருக்கின்றீர்களோ, இந்த ஹஜ் எதனால் ஏற்படுத்தப்பட்டதோ அதனுடைய தாத்பரியத்தை உணர்ந்து கொண்டு, எதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் தங்களை தியாகம் செய்தார்களோ, உழைத்தார்களோ, போராடினார்களோ, பயணித்தார்களோ, அதனை நீங்கள் உணர்ந்து கொண்டு அவர்களுடைய பணியின் ஒரு பகுதியாக நீங்கள் இந்த ஏகத்துவ செய்தியை சுமந்து உங்களது இருப்பிடங்களுக்கு செல்ல வேண்டும். அங்கே உள்ளவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் ஹஜ்ஜினுடைய நோக்கம். சில பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஹஜ் என்பது இறுதி கடமை. ஹஜ் செய்துவிட்டால் அதோடு கடமை முடிந்து விட்டது, நான் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் முடித்து விட்டேன் என்று ஓய்வெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லது ஓய்வெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ஜை அதற்காக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா எதற்காக இந்த ஹஜ்ஜை ஏற்படுத்தினான் என்று சொன்னால், ஏகத்துவத்தினுடைய செய்தியை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஏகத்துவத்தினுடைய செய்தியை உங்களது பிரதேசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உங்களை சூழ இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நிலவக்கூடிய மூட நம்பிக்கைகள், அனாச்சாரங்கள்,
பலதெய்வ கொள்கைகள், இணை வைப்பு கோட்பாடுகள் இவற்றையெல்லாம் களைந்து அந்த மக்களை தூய்மைப்படுத்த வேண்டிய பணியை நீங்கள் இங்கிருந்து சென்று அங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். எனவே இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கின்றது சகோதரர்களே. எனவே சத்தியத்தை எடுத்துரைப்பதற்கு எந்த இடத்திலுமே நாம் தயங்கிவிடக்கூடாது. இது நமது பணியாக இருக்கின்றது, நமது பொறுப்பாக இருக்கின்றது. இன்றைக்கு சமூகத்தில் செல்வாக்கு பெற்ற சில இஸ்லாமியர்களை பார்க்கின்றோம். தங்களது அடையாளத்தை கூட மறைத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். சமூக வலைதளங்களிலே பார்க்கின்றோம். அரசியல் தளங்களிலே இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையிலே இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தங்களது அடையாளத்தை மறைத்து விட வேண்டும். தன்னை ஒரு முஸ்லீமாக காட்டிவிடக்கூடாது. ஒரு பொது மேடை என்று வந்துவிட்டால் ஒரு முஸ்லிமுடைய பின்னணியோடு நான் இருக்கின்றேன், இஸ்லாத்தினுடைய பின்னணியோடு இருக்கின்றேன் என்பதை காட்டிவிடக்கூடாது என்பதிலே மிகுந்த அக்கறை செலுத்துகின்றார்கள். தான் ஒரு மதச்சார்பற்றவன் என்பதை காட்டிக் கொள்வதிலே அவர்கள் முனைப்போடு செயல்படுகின்றார்கள். தான் ஒரு முஸ்லீம் என்று தெரிந்துவிடக்கூடாது. எனவே சமூகத்தில் ஃபேமஸாகவும் இருக்கணும், சமூக வலைதளத்திலே ஃபேமஸாக இருக்கணும், மக்களுக்கு மத்தியிலே செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனாகவும் இருக்க வேண்டும். ஆனால் முஸ்லீம் என்கின்ற பிம்பம் வந்துவிடக்கூடாது. நான் எல்லாவற்றையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு மதச்சார்பற்றவன் என்று காட்டிக்கொள்ள முனைகின்றார்கள். அல்லாஹு தாலா இதனை வெறுக்கின்றான். அல்லாஹு தாலா கூறுகின்றான், எவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நற்செயல்கள் புரிந்து தன்னை முஸ்லிம் என்று கூறுகின்றார்களோ அவரை விட சொல்லால் அழகிய வார்த்தை கூறியவர் யார் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றார். எனவே அல்லாஹ் தாலா வைத்த பெயர் தான் இந்த முஸ்லிம், இல்லையா? நீங்கள் எந்த மேடைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் சத்தியத்தோடு செல்கின்றீர்கள். சத்தியம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது. அந்த இறைவன் பிரபஞ்சத்தினுடைய அதிபதி, நீங்கள் பிரபஞ்ச அதிபதியினுடைய ஒரு பிரதிநிதி. எனவே இந்த அடையாளத்தை சுமந்து செல்வதிலே நமக்கு ஏன் தயக்கம் இருக்க வேண்டும்? எனவே ஒரு முஸ்லீம் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதிலே எந்த இடத்திலுமே நாம் பின்வாங்கிவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா நபிமார்களுமே யாருக்கு முதலாவதாக இந்த செய்தியை எடுத்து வைத்தார்கள் என்று சொன்னால் சமூக தலைவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்குத்தான் எடுத்து வைத்தார்கள். ஏனென்று சொன்னால், எப்படி இடைத்தரகர்களை வளைத்து போட்டால் மக்களை வளைத்து போட்டு விடலாமோ, அதே போல சமூக தலைவர்களை, கோத்திர தலைவர்களை, ஒரு மன்னரை வளைத்து போட்டால், அவர்களுக்கு சத்தியத்தினுடைய செய்தியை எடுத்து வைத்து விட்டால் முழு சமூகமும் இஸ்லாத்தை ஏற்றுவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களுடைய தடை என்பது நமக்கு உடை தெரியப்படுவதற்கு அந்த அணுகுமுறையும் ஒரு வழியாக இருக்கும். எனவேதான் எல்லா நபிமார்களும் சமூக தலைவர்களை நோக்கி, மன்னர்களை நோக்கி அழைப்பு விடுத்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிற்கு சென்ற போது கூட அவுஸ் மற்றும் கஸ்ரஜினுடைய கோத்திர தலைவர்களை தான் சந்தித்தார்கள். அதன் பிறகு 72 கோத்திர தலைவர்களோடு தான் மதீனாவிற்கு வந்தார்கள், இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை, இல்லையா? எனவே தலைவர்களோடு பழகுகின்ற போது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சமூக தலைவர்களோடு, பிற அரசியல் தலைவர்களோடு பழகுகின்ற போது அந்த இஸ்லாத்தினுடைய செய்தியை எடுத்துரைப்பதற்கு எந்தெந்த வழிமுறையெல்லாம் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாய்ப்பை எதிலையுமே தவறு விட்டு விடக்கூடாது, இல்லையா? அவர்கள் நிராகரித்தால் அதில் கோபப்படுவதற்கு நமக்கு ஒன்றுமில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்றார்கள், எனது இறைவனே, இந்த நகரத்தை அமைதி அளிக்கக்கூடியதாக நீ ஆக்குவாயாக, மேலும் என்னையும் என் மக்களையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. என் இறைவனை, சின்னமாக இந்த சிலைகள் அநேகமான மக்களை வழிகேட்டில் ஆழ்த்திவிட்டது. என்னுடைய வழித்தோன்றல்களும் இவற்றில் வழிகடலாம். எனவே அவர்களில் எவர்கள் என்னுடைய வழிமுறையின்படி நடந்தார்களோ அவர்கள்தான் என்னை சார்ந்தவர்கள். எவர்கள் எனக்கு முரணாக நடந்து கொண்டார்களோ, மாற்றமான வழியை மேற்கொண்டார்களோ அவர்களை நீ தண்டிக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கவில்லை. என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், சின்னமாக நீ பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றார். எனவே நாம் இஸ்லாமிய செய்தியை எடுத்து வைப்பது என்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. ஆனால் எதிராளிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவதோ, அவர்களுக்கு எதிராக செயல்படுவதோ என்பது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அவற்றை செய்யக்கூடாது. ஒரு மிக பெரும் நபியே, அவர்கள் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறான ஒரு நிலைக்கு வரவில்லை. தாயிஃபில் இவ்வளவு பெரிய அடிபட்டு திரும்பிய பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்கவில்லை.
எனவே எவர்களுக்கு எதிராகவும் எந்த நபிமார்களும் துவா கேட்கவில்லை இல்லையா? எனவே ஒரு அழைப்பாளன், ஒரு இயக்க ஊழியன், ஒரு மனிதன் நம்முடைய அழைப்புக்கு செவிமடுக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, அல்லது எதிராக செயல்பட்டாலும் சரி, அவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு அழைப்பாளனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. பணி செய்து கொண்டிருப்பது தான் நமது மிக முக்கியமான கடமை என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் சகோதரர்களே. தண்டனை அளிப்பது விரும்பினால் இறைவன் தண்டனை அளிப்பான். தண்டனை அளித்தான். நம்ரூதுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்த, நெருப்பில் வீசி எறிந்த நம்ரூதுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை அளித்தான். ஒரு சிறிய ஒரே ஒரு தலைக்குள் நுழைந்தது இல்லையா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே மூக்கை கடந்து சென்றாலே அது மரணித்து விடும். இப்போ நம்முடைய மூக்கிலேயோ காதுலேயோ ஏதாவது போயிடுச்சு, ஒரு எறும்பு போயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த முணுமுணுப்பு இருக்கும், வலி இருக்கும், அதன் பிறகு அது இறந்து போயிடும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை இறக்க விடவில்லை. அல்லாஹ் தஆலா அதை உயிரோட வச்சான். அவனுடைய தலைக்குள்ள சென்று விட்டது, உயிரோட வச்சான். அவனுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், இவ்வளவு காலம் வாழ்ந்ததை விட அதற்கு மேலாக அவன் அந்த சிரமத்தோடு வாழ்ந்தான், அந்த கஷ்டத்தோடு. தலையை கொண்டு போய் முட்டிக்குவான் இல்லையா? செருப்பை எடுத்து தனது தலையிலே அடித்து கொள்வான். அவனுக்கு வலி, வேதனை, குறுகுறுப்பு தாங்காது. மிக நீண்ட காலம் அவன் அவ்வாறு இருந்ததாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு இழிவான மரணத்தை தந்தான். எனவே அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அபூ லஹபுக்கு இப்படித்தான் ஒரு தண்டனையை தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவன் அபூ லஹப் ஒரு கீழான ஒரு தண்டனையை தந்தான். ஃபிர்அவுனுக்கு அல்லாஹ் தஆலா இழிவான மரணத்தை தந்தான். எனவே மனிதர்களுக்கு தண்டனை அளிப்பது, இறை நிராகரிப்பாளர்களுக்கு, நபிமார்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு தண்டனை அளிப்பது இறைவனுடைய பொறுப்பு. இறைவன் நாடினால் மன்னிப்பான். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். ஆனால் அந்த விஷயத்தை நாம் கையில் எடுத்துவிடக் கூடாது என்பதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் சகோதரர்களே. அதே நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட எல்லா துவாக்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்தை அமைதி அளிக்கக்கூடிய இடமாக நீ ஆக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கின்றான் இல்லையா? எனவே காபத்துல்லாவில் நிரந்தரமான அமைதி கியாமத் நாள் வரை இருக்கும். ஏன், தஜ்ஜால் உலகத்திற்கு வருகின்ற போது கூட மக்காவிற்குள் நுழைய முடியாது. அத்தகைய ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கின்றான். எனவே காபத்துல்லாவில் சென்றவர்கள் தஞ்சமடைவார்கள். அது கியாமத் நாள் வரை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தினான். உன்னை அடிபணிந்து வாழக்கூடிய சிலை வணக்கத்தில் இருந்து முற்றாக விடுபட்ட ஒரு சமூகத்தை இங்கே நீ உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறினான் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இனி சிலை வணக்கம் இந்த பூமியிலே இருக்காது, ஆனால் வேறு சில ஃபித்னாக்களை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிலை வணக்கம் என்பது சுத்தமாக இல்லை, 0%. ஏன், சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் ஹரம் ஷரீஃப் உள்ளார நுழையவே முடியாது இல்லையா? நுழையவே முடியாது. எனவே அத்தகைய ஒரு தடுப்பரணை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அவர்களில் இருந்தே நீ ஒரு தூதரை ஏற்படுத்த வேண்டும். அவர் உனது திருவசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்ட வேண்டும், அவர்களுக்கு ஞானத்தை கற்பிக்க வேண்டும், அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று ஒரு துவாவை கேட்டார்கள். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அனுப்பி அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துவாவை அல்லாஹ் தஆலா கபூலாக்கினான். அதற்கு அடுத்ததாக பல வகைகள் இந்த பூமியிலே வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு பாலைவனத்திலே, விளைச்சல் இல்லாத பாலைவனத்திலே ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கல்லும் மண்ணும் இருக்கக்கூடிய இடத்துல இத்தகைய ஒரு துவாவை யாராவது கேட்க முடியுமா? ஆனால் கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், எல்லா சீசன்லையும் எல்லா பழவகைகளிலும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொட்டப்படக்கூடிய இடமாக இன்றைக்கு மக்கா இருக்கின்றது. தனக்கான நிலையான புகழ் வேண்டும் என்று கேட்டார்கள் தனது மரணத்திற்கு பிறகு. அல்லாஹ் தஆலா அதை எப்படி ஆக்கி வச்சான் பாருங்க. நீங்கள் இப்ராஹிம் நின்று தொழுத இடம், அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா புனிதப்படுத்தினான். மக்காமே இப்ராஹிம் என்கின்ற இடத்தை அல்லாஹ் தஆலா புனித இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்றைக்கு அங்கே நாம் நின்று தொழுகின்றோம் இல்லையா? ஒவ்வொரு தொழுகையிலும், கடமையான தொழுகையில் ஒரு நாளைக்கு குறைந்தது 9 முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்கின்றோம் இல்லையா? நம்ம அத்தஹியாத்தில் இருக்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். எவ்வளவு ஒரு உயரிய சிறப்பை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான் கியாமத் நாள் வரை. ஏன், இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ஒன்றான ஹஜ்ஜை ஒரு முக்கியமான கடமையாக முஸ்லிம்கள் மீது ஆக்கி வைத்தான்.
அந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளில் பெரும்பாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் நினைவு கூறக்கூடிய வகையிலே அதனுடைய கிரியைகளை, சடங்குகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்தார் இல்லையா? எனவே மறுமை நாள் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா தந்தான் என்று சொன்னால் அவர்கள் கேட்ட அந்த துவா. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எந்த துவாவையும் அல்லாஹ் தஆலா நிராகரிக்கவே இல்லை. எல்லா துவாக்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அதனை இன்றளவுக்கும் பாதுகாத்து பராமரித்து வருகின்றான். ஏன் இந்த சிறப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்று சொன்னால், அவர் அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு துணிந்து விட்டார். அவர் மிகவும் பொறுமையாளராக இருந்தார். அவர் சகிப்புத்தன்மை உடையவராக இருந்தார். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், அவர் மிகவும் பொறுமைசாலி. அது மட்டுமல்ல, அவர் அல்லாஹ்வை நினைத்து அதிகம் அழக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வின் பக்கமே அதிகமாக மீளக்கூடியவராக இருந்தார். எனவே எல்லா இடத்திலும் அவர் நிதானத்தோடு நடந்து கொண்டார். எனவே அல்லாஹு தஆலா அவருக்கு மிக உயர்ந்த சிறப்புகளை தந்தான். மக்கள் குல தலைவராக ஆக்கினான், தனது உற்ற தோழராக ஆக்கினான். தனது தந்தையோடு உரையாடும் போது கூட எவ்வளவு காரசாரமான விவாதம் தனது தந்தை புரிந்தார். ஆனால் எனது அருமை தந்தையே என்றுதான் அழைத்து பதில் கூறினார். சமூக மக்களோடு பேசுகின்ற போதும் அவர்கள் விதண்டாவதமான கருத்துக்களை கூறிய போது இவர் அறிவோடு கருத்துக்களை எடுத்து கூறினார் இல்லையா? அவர்களை தட்டி விட வேண்டும் என்று வாக்குவாதம் அங்கே புரியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியமான ஒரு விவாதத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள். தனது மனைவியோடு மகனோடு நடந்து கொள்கின்ற போது கூட எனது அருமை மகனே என்றுதான் அழைக்கின்றார்கள், ஆலோசனை கேட்கின்றார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா இடத்திலும் பணிவாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கேட்ட அந்த துவாக்கள் நாம் ஏற்கனவே சொன்னது போல என்னன்னா, ஒரு பாலைவன பிரதேசத்துல எப்படி பல வகைகளை வேண்டும் என்று துவா கேட்க முடியும்? ஆனால் அல்லாஹ்வின் மீது வைத்து தவக்கல், அல்லாஹ் நினைச்சா தருவான். தனக்கு இத்தனை வயதாகி விட்டது, ஆனால் அல்லாஹ்விடம் தொடர்ந்து கேட்டார், இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு தேவை இல்லையா? 80 வயசுக்கு பிறகு யாராவது எதிர்பார்ப்பார்களா குழந்தை பிறக்கும் என்று? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஏன்? அல்லாஹ்னால முடியும். அல்லாஹ் அதனை செய்து காட்டினான். பாலைவனத்தில் விட்டு சென்ற பிறகு என்னவா, ஒரு மனைவியை நம்ம ஒரு இடத்துல இங்கே கொஞ்ச நேரத்தில் நான் வரேன்னு விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கு இல்லையா? குழந்தையை விட்டுட்டு போகிறதுக்கு பயமாக இருக்கு. ஏன் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நாம் கூட ஏன் தயங்குறோம்னா, பிள்ளைங்களை எங்கே விட்டுட்டு போகிறது அப்படின்னு தான் இல்லையா? பிள்ளைகளை எங்கே விட்டுட்டு போகிறது? இதுக்காக நம்முடைய பேரண்ட்ஸுக்கு சில பேர் என்ன செய்கிறோம், விசா எடுத்து இங்கே வச்சு அவங்களுடைய பொறுப்பில் விட்டுட்டு போகிறோம். இல்லைன்னா பிள்ளைகளை ஊரில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். ஏன்னு சொன்னால் ஒரு பயம், ஒரு பதைப்பு. பிள்ளைங்க நம்மள்கிட்ட இருக்கிறது போல ஒரு சேஃப்டியோடு இருப்பாங்களான்னு. இங்கே யாருடைய பொறுப்பிலும் இல்லை, தனியாக நிராதரவாக விட்டு விடப்படுகின்றார்கள். ஆனால் ஏன்? அல்லாஹ்வின் மீது வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த தவக்கல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த அந்த துவா இல்லையா, பிற்காலத்தில் இப்படி ஒரு சமூகம் தோன்றும், அவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு தூதர் வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்க்க தரிசனமாக துவா செய்தார்கள். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்கின்றார். அது மட்டுமல்ல, துவாவில் அவர்களிடம் காணப்பட்ட அந்த பணிவை நாம் பார்க்க வேண்டும். ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். காபத்துல்லாஹ்வினுடைய சுவர்களை கட்டி எழுப்பிய பிறகு இப்ராஹிமும் இஸ்மாயிலும் கேட்ட துவா என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே பதிவு செய்கின்றான். நான் சமூகத்துக்காக நாட்டை துறந்தேன், வீட்டை துறந்தேன், எனது மனைவியை துறந்தேன், மகனை அறுத்து பலியிட வந்தேன், நீ சொன்னாய் என்பதற்காக இந்த கட்டிடத்தையும் கட்டி முடித்து விட்டேன் இல்லையா? எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியினுடைய முழு பொறுப்பையும் ஒருவரிடம் கொடுக்கின்றோம். அந்த முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு செம்மையாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்று விடுகின்றது. பெரும்பான்மையான மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை நடத்தியவருக்கு எவ்வளவு பெரிய நிம்மதி. ஆனால் அந்த நிம்மதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரவில்லை. நான் இந்த பணியை செய்து விட்டேன் என்று அவர்கள் மனநிறைவு கொள்ளவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பணியை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு மகத்தான பணி செய்தார்கள். செய்துவிட்டு அல்லாஹ்விடம் துவா கேட்கின்றார்கள். இதில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது. நீங்கள் இறைவனுக்காகவே பணி செய்தாலும் அந்த பணி இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் தனிப்பட்ட முறையிலே அந்த பணிக்கு பிறகு துவா செய்ய வேண்டும். எனவே கியாமத்து நாள் வரை இருக்க போகின்ற காபத்துல்லாவை கட்டி எழுப்பிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கின்றார்கள்.
எனது இறைவனே இந்த பணியை நீ எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை புரிகின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு துஆவும் கேட்கின்றார்கள். பிள்ளைகளும் செல்வமும் பயன் தராத அந்த மறுமை நாளில் விசாரணைக்காக எழுப்பப்படுகின்ற போது எனது இறைவனை என்னை கேவலப்படுத்தி விடாதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்துவானா? அப்படி என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? நாம் என்ன பணி செய்திருக்கின்றோம்? மறுமை என்பதை நாம் உறுதியாக நம்புகின்றோம். அந்த மறுமையிலே நாம் எழுப்பப்பட இருக்கின்றோம். அங்கே நீதி விசாரணை நடக்கப் போகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருப்போம், எவ்வாறான பேச்சுக்களை பேசியிருப்போம், எவ்வாறான பார்வைகளை பார்த்திருப்போம், எத்தனை இடத்திலே பொய் சொல்லியிருப்போம் இல்லையா? ஆனால் அதனை குறித்த அச்சம் நமக்கும் நம்முடைய தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எப்படி இருந்தது என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எனவே எத்தகைய அச்சத்தோடு அவர்கள் மரணத்தை எதிர்கொள்கின்றார்கள்? விசாரணைக்காக எழுப்பப்படுகின்ற போது மக்களுக்கு முன்னால் இல்லையா, மக்களுக்கு முன்னால் நான் அவமானப்பட்டு விடக்கூடாது இல்லையா? நம்முடைய செயல்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே தெரிந்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய அவமானம். நாம் யாருக்கும் தெரியாமல் சில தவறுகள் செய்திருப்போம் இல்லையா? அது யாரை நாம் மதிக்கின்றோமோ அவருக்கு முன்னால் போட்டு காட்டப்பட்டு விட்டால் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் இல்லையா? ஆனால் மறுமையில் ஒரு குறிப்பிட்ட தொகையினருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்கு முன்பாகவும் அந்த தவறு வெளிப்பட்டு விடுகின்றது என்று சொன்னால் அதைவிட இழிவு, அவமானம், கேவலம் ஒரு மனிதனுக்கு என்னவாக இருக்க முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான பாவமும் புரியாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள், அந்த மறுமை நாளிலே என்னை கேவலப்படுத்தாமல் நீ இருக்க வேண்டுமே இறைவா என்று அவர்கள் பணிவோடு துஆ செய்தார்கள். எனவே சகோதரர்களே, நாம் ஒரு பணியை இறைவனுக்காக செய்கின்றோம் என்று சொன்னால் இறைவனுக்காகவே அந்த பணி இருக்க வேண்டும், இஹ்லாசுடன் செய்ய வேண்டும், அந்த பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த பணியின் காரணத்தினால் சுவனம் கிடைத்துவிடும் என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. இறைவனுடைய கருணையை தவிர எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் தஆலா சுவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டான். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய நன்மைகளோடு வந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால்தான் ஒரு மனிதனுக்கு சுவனம் கிடைக்கும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நெடும் பயணத்தை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் தனக்கான நிம்மதியை தேடியோ தனக்கான சுகத்தை தேடியோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலையவில்லை. அவர்கள் இறைவனுக்காக நாட்டை துறந்தார்கள், வீட்டை துறந்தார்கள், தந்தையிடமிருந்து அவர்கள் விடைபெற்று சென்றார்கள், மனைவியை பிரிந்தார்கள், மகனை பலியிடுவதற்காக அவர்கள் துணிந்தார்கள், நெருப்பில் வீசப்பட்டு அதிலிருந்து மீண்டார்கள். எல்லா விதமான சோதனைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா தனது உற்ற தோழர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்தான். அதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் சமிஹ்னா வ அத்தஹ்னா இல்லையா? செவியுற்றேன் கீழ்ப்படிந்தேன் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாரக மந்திரமாக இருந்தது. இறைவனிடமிருந்து ஒரு கட்டளை, ஒரு செய்தி வந்துவிட்டால் அதை குறித்து எந்த விதமான தயக்கமோ சந்தேகமோ தாமதமோ இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அஸ்லிம், நீ முஸ்லீமாகி விடுவீராக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே மறுமொழி கூறுகின்றார்கள், அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலம் அனைத்தையும் படைத்த அதிபதிக்கு நான் முற்றிலும் அடிபணிந்த முஸ்லீமாக ஆகிவிட்டேன் என்று கூறினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அல்லாஹ் தஆலா இன்றைக்கு நம்மிடம் திருக்குரானிலே கேட்கின்றான், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணமடைந்து விடாதீர்கள், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணமடைந்து விடாதீர்கள். எனவே முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கூறிய அந்த மேற்கூறிய வசனம்தான், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், அந்த அழைப்புக்கு ஏற்ற நற்செயல்களை நீங்கள் புரிய வேண்டும் இல்லையா? அப்படி புரிந்தால் நீங்கள் தான் முஸ்லிம்கள். எனவே நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், நன்மையில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், தீமையை விட்டு விலகி இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமினுடைய தலையாய பணியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். அதற்கு முன்மாதிரியாக, அழகிய முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறையிலே பதிவு செய்திருக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியுற்றி நாம் நமது பணியினை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதில் வரக்கூடிய தடைகளை பொறுமையுடனும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டும் அவற்றை நாம் எதிர்கொள்ள வேண்டும். நாம் சுயமாக எந்த முடிவும் எடுத்து யாருக்கும் தீர்ப்பு வழங்கிவிடக்கூடாது. தீர்ப்பு வழங்குவது என்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கின்றது. ஒரு முஸ்லிமுடைய இயக்க ஊழியனுடைய பணி என்பது
இறைவன் இட்ட கட்டளையை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருப்பதுதான். எனவே இந்த உலகத்திலே நிம்மதி என்பது எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், சிரமத்துடன் இலகு இருக்கின்றது. எனவே எங்கெல்லாம் இலகுவை அல்லாஹ் தஆலா தந்தானோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை தந்தான், பத்ரு போரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை தந்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் இருந்து பாதுகாத்தான். ஆனால் அவர்கள் அதன் பிறகு சொகுசாக வாழ்ந்தார்களா என்று சொன்னால் இல்லை, இல்லையா? அவர்கள் கஷ்டத்திற்கூடே தான் உங்களுக்கு இலகு இருக்கின்றது. எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை உலகத்தில் கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் அதில் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன, அதில் இலகுகள் இருக்கின்றன, உங்களுக்கு சந்தோஷங்கள் இருக்கின்றன. இவற்றை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் கஷ்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும், அது உங்களுக்கான சோதனை. எனவே இதனை முஸ்லிம்களாகிய நாம் சரியாக உணர்ந்து கொண்டு நம்முடைய சமூக மக்களுக்கு மத்தியிலே இறைவனுடைய இந்த ஏகத்துவ செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கான தயாரிப்புகளிலே நாம் ஈடுபட வேண்டும். அதற்காக நமது நேரத்தை செலவிட வேண்டும், நமது பொருளை செலவிட வேண்டும், நமது ஆற்றலை செலவிட வேண்டும். அதற்காக சிந்திக்க வேண்டும், அதற்காக ஒன்று கூட வேண்டும். அதற்காகவே நாம் படிக்க வேண்டும், குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா அத்தகைய நற்பேறு பெற்ற கூட்டத்தினராக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.